ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேவி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறமா அதாவது ஈவினிங் ஒரு ஸ்நாக் பார்க்க போறோம். ஓகே, ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து ஈஸியாக சுட சுட கடகடன்னு செய்வோம்ல, அந்த மாதிரி இது வந்து இன்ஸ்டன்ட் போண்டான்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். எண்ணெயை அடுப்பில் வச்சுட்டு தான் நம்ம அந்த போண்டாவே போட போகிறோம். முதல்ல வந்து திங்ஸை மட்டும் டக்குன்னு மைண்டில் வச்சுட்டு நீங்கள் எண்ணெயை ஊற்றிட்டு டக் டக் டக்குன்னு போட்டுக்கலாம். மிஞ்சி போனால் தான் உங்களுக்கு 10 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் இதை செஞ்சு முடிச்சிடலாம். இது உண்மைதான். அதாவது வந்து நீங்கள் இது வேணும்னு நீங்க சொல்றீங்க. பட் இந்த டைம்க்குலாம் செய்ய முடியாது அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க. கரெக்ட்டா 10 மினிட்ஸ்க்குள்ள நீங்க இத செஞ்சிடலாம். கரெக்ட்டா நான் சொல்ற மெத்தட்ல செஞ்சீங்கன்னா, இன்னைக்கு ஈவினிங் வந்து காஃபிக்கு நம்ம சைட் டிஷ் அதாவது வந்து ஸ்நாக்ஸ் நாங்க என்ன சொல்லுவோம்னா, ஊர்ல காப்பி கூட்டுக்குன்னு சொல்லுவோம். இங்க வந்துட்டு அந்த மாரி சொன்னா சிரிப்பீங்க. பட் நெறைய பேர் என்ன மாரி நீங்க சொல்லியிருப்பீங்க. அந்த மாரி நீங்க சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. காப்பி கூட்டுக்கு இன்னைக்கு வந்து நம்ம இன்ஸ்டன்ட் ஒரு போண்டா கடலை மாவு வச்சு செய்ய போறோம். ஓகே. ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு போண்டா தான். ஃபர்ஸ்ட்ல நான் எண்ணெய ஊத்திட்டு அப்புறமா என்னென்ன போடுறேங்கிறத பார்க்கலாம். எந்த கடாயில போட போறோமோ அந்த கடாயில முதல்ல ஆயில மட்டும் நம்ம ஊத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆயில ஊத்திட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணா போதும். ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன அதே மாதிரி கடாயில இவ்வளோ எண்ணெய்லாம் ஊற்றணும் கிடையாது. நான் கொஞ்சம் அகலமான கடாய் வச்சதுனால கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன். மற்றபடி நீங்கள் சின்ன கடாய் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றினா போதும். இது வந்து எண்ணெய் சூடாகட்டும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம எண்ணெய்லாம் ஊற்றுறோன்னு பார்க்கலாம். கூடவே இங்கே பாருங்களேன், நான் காஃபி தானே போட போகிறேன். குக்கரில் வந்துட்டு பால் இருக்கா, அதையும் இப்படி சிம்ல போட்டு விடலாம். அதுவும் பால் சூடாகிக்கிட்டே இருக்கட்டும். எனக்கு எப்போவுமே குக்கரில் தான் பால் காய்ச்சி பழக்கம். சாதாரண பாத்திரத்தில் வைக்க மாட்டேன். ஸோ அதுவும் சிம்ல இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம சைட் பை சைடாக ரெண்டு செஞ்சுக்கலாம். நான் எடுத்துருக்கிறது வந்து இந்த பவுல், அதாவது இந்த கிண்ணம், எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். டம்ளரோ கிண்ணமோ எந்த அளவுனாலும் எடுத்துக்கோங்க. ஒரு கப் இது வந்து கடலை மாவு. அதே கப்பில் 1/4 கப் வந்து அரிசி மாவு. எதுக்காக நம்ம அரிசி மாவு நம்ம சேர்க்கணும்னா கிறிஸ்பினஸ் வர்றதுக்காக தான் அரிசி மாவு சேர்க்குறோம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா வாசனைக்கு, அதாவது கேஸ் ட்ரபிள் எதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு 2 சிட்டிகை கட்டாயமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பாருங்களேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய். அந்த பச்சை மிளகாய் வந்து வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் வந்துட்டு வாசனைக்காக எப்போவுமே பச்சை மிளகாய் சேர்ப்பேன். அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லி இலை. இப்போ வந்துட்டு நம்ம காரம் போட போகிறோம். பச்சை மிளகாய் கொஞ்சமாக தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ தனி மிளகாய் தூள் கட்டாயமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே பாருங்களேன், ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஓகே, 1/2 ஸ்பூன் போதும். அடுத்தது இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட போகிறோம். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுட்டு ஃபர்ஸ்ட்ல எல்லாத்தையும் கலந்துருங்க. இதுல கட்டாயமா கொஞ்சமா சோடா உப்பு நீங்க சேர்த்துக்கணும். சரியா, ரொம்பலாம் வேண்டாம், கொஞ்சமா. இது எவ்வளவு குட்டி கரண்டி பாருங்க. அதுல வந்து ஒரு 1/4 ஸ்பூன் நான் போட்டுருக்கேன். எல்லாத்தையும் போட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ தண்ணி ஊத்துறதுக்கு முன்னால நல்ல ஒரு கிளறி கொடுத்துட்டு பாருங்க, நம்ம அடுப்புல வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த எண்ணெயை கொஞ்சம் தள்ளலாம். அந்த எண்ணெயை நல்லா சூடாகிட்டு, எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா சூடாகிட்டு நல்லா கிளறிட்டு சூடாகிட்டு பார்த்தீங்களா, இதில் ஒரு 3/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன்னு எடுத்துக்கோங்களேன். இந்த அளவுக்கு சூடாகிட்டுல போதுமா? கொஞ்சம் நல்லா சூடான படம் தான் ஊற்றணும். இந்த மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன், 1/2 கரண்டி, குழிக்கரண்டிக்கு சின்ன கரண்டிக்கு 1/2 கரண்டி எடுத்து அதையும் உள்ளே ஊற்றிக்கோங்க. உடனே விட்டிங்கன்னா கை சுட்டுறாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா தண்ணி ஊற்றி நம்ம பிசைய போகிறோம். போண்டாவுக்கு வந்து ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. தெரியும்ல உங்களுக்கு போண்டா எப்படி பிசையும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி போண்டாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி பிசையணும். அங்கே எண்ணெயும் அப்படியே சுட சுட இருக்கும்போது இதில் ஏதாவது கஷ்டம் இருக்கான்னு பாருங்க. நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம ஊரில் நீங்கள் அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடியாக இருந்தீங்கன்னா, ஏன் செட்டில் இருந்தீங்கன்னா, அதாவது வந்து நாங்களாம் என்னப்பா 70s கிட்ஸா, 70s கிட்ஸு யாராவது இருந்தீங்கன்னா, காப்பி கூட்டுக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். நாங்கள் ஸ்நாக்ஸு பண்டம் அந்த மாதிரி சொல்கிறத விட காப்பி கூட்டுக்கு இது சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். அதை மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் 70s தான் சொன்னேன். 90s நீங்கள் சொன்னேன். 70 தான் சொன்னேன். ஆமாம், நம்மளாம் 70 தான். 70s கிட்ஸ் தான்ப்பா. 90 நம்ம, நீங்கள் விட்ட 90 20லாம் கிடையாது. 70s தான்.
ஓகே. இப்போ இந்த மாதிரி இந்த இந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ லைட்டாக வந்து மாவை கூட நீங்கள் நாக்கில் வச்சு பார்த்துக்கலாம். லைட்டாக நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உப்பு இருக்காங்கிறத மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் இருக்கிறத செக் பண்ணிவிட்டு இது பாருங்கள் எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஸோ ஸ்டவ்வை நல்லா சிம் பண்ணிக்கிட்டேன். பாருங்க நான் வந்து இது வந்து போண்டா மினி போண்டாவை தான் போடுறேன். இதை வந்துட்டு நீங்கள் உடனெல்லாம் திருப்பி போடக்கூடாது. அதுவாகவே வந்து மேலே நல்லா ஃப்ளஃபியாக எலும்பி வரும். ஆக்சுவலாக கடாய் வந்து சின்னதாக வச்சுக்கோங்கண்ணே. நான் வந்து கொஞ்சம் பெருசாக அகலமாக வச்சுட்டேன். கொஞ்சம் சின்ன கடாயை வச்சுக்கோங்க. அப்படின்னா எண்ணெய் கொஞ்சம் குறைய ஊற்றலாம். பாருங்க எப்படி நான் சிம்மில் போட்டிருக்கேன். நல்ல எண்ணெய் சூடானோடனே நல்ல சிம்மில் போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிடுங்க. இது சுட சுட காப்பிக்கு நீங்கள் வச்சு கொடுக்கும்போது காஃபிக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். கையை கழுவிட்டு வந்துட்டு அப்போ தான் மாற்றி போடும். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ளஃபியாக இருந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த அளவுக்கு இதை விட கொஞ்சம் சின்ன கடாயில் போட்டிங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் மேலே வரைக்கும் வந்துருக்கும். நான் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக ஊற்றுற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கடலை மாவு போண்டா வந்து அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். நம்ம வீட்டிலேயே செய்கிறதுனால உங்களுக்கு ஹைஜீனிக்காகவும் இருக்கும். நீங்கள் கடையில் போய் நீங்கள் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் வந்து நல்ல ஆயில் திரும்ப திரும்ப யூஸ் பண்ண ஆயில் யூஸ் பண்ணாமல் நம்ம செய்யும்போது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இது வந்து நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் இருக்கும். இன்னும் 2 நிமிஷம் ஆகட்டும். நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்து நம்ம எடுத்துட வேண்டியதான். ஓகே. அதுக்குள்ளே இங்கே பாருங்கள் குக்கர் வந்து பால் சூடாயிடுச்சு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை எடுத்துகிட்டு ஒரு காஃபி போட்டு குடிச்சிடலாம். ஓகே. எனக்கு அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நம்ம மாற்றி போட்டாச்சு. நல்ல கலரும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகி தெரியுதா இப்போ எப்படி இருக்குன்னு. கலர் சேஞ்ச் ஆகி நம்ம நல்ல ஒரு ஃப்ளஃபியாகவும் வந்திருக்கா. பார்க்கும் போதே உங்களுக்கு கிறிஸ்பியாக சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும். எண்ணெயும் குடிக்காது, ரொம்ப எண்ணெய் குடிக்குது அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்ம வீட்டில் செய்யும்போது இன்னொரு பேட்ச் போட்டேன். நான் குட்டி கிணத்துக்கு தானே போட்டேன். அதுக்கே உங்களுக்கு எவ்வளோ வருது பாருங்க. வாசனை செம்மையாக இருக்கு. இப்போ அடுத்த பேட்சை நம்ம போட்டுக்கலாம். ஸ்டவ்வை முதல்ல சிம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் வந்து குழியாக இருக்கிற பாத்திரத்தில் ஊற்றிருந்தீங்கன்னா அந்த இது வந்து ஃபுல்லாக முங்கி இருக்க மாதிரி இருக்கணும். சின்ன சின்ன தப்பு எல்லாருக்கும் நடக்கும். அதை நீங்கள் போடும்போது கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஓகே. ஆனால் இந்த மாதிரி இதெல்லாம் செய்யும்போது நீங்கள் டக்குன்னு சுட சுட சாப்பிடணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதை ஆற வச்சு சாப்பிடணும் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா ஒரு 2 நிமிஷம் தான். டக்குன்னு போட்டோமா அடுத்த நிமிஷம் அதை காஃபியை ஊற்றுறோமா குடித்தோமான்னு முடிச்சிடும். இப்போ பிள்ளைங்கள்லாம் ரெடியாக இருக்காங்க சாப்பிட்றதுக்கு. என் பிள்ளைகள் 2ம். ஸோ பிள்ளைங்களுக்காக தான் இதை நான் போட்டதே. அவ்வளோதான். கையை கழுவிட்டு இப்போ காஃபி ஊற்றிடலாம். கூடவே நம்ம எப்போவுமே எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ப்ரூ காஃபி தான் நடக்கும். ஸோ எனக்கு ப்ரூ தான் ரொம்ப பிடிக்கும். சன்ரைஸ் அதை விட ப்ரூ தான் போடுவேன். அதே மாதிரி ப்ரூ போட்டுட்டு நாங்கள் வந்து ஒயிட் சுகர் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். அதாவது சீனி ரொம்ப போட மாட்டோம். இது வந்து நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவேன். இது ரொம்ப குட்டி ஸ்பூன், ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை, அவ்வளோதான். என் ஹஸ்பண்ட்லாம் வந்துட்டு சர்க்கரையே போடாமல் குடிச்சிருவாங்க. இந்த மாதிரி குட்டியாக 2 ஸ்பூன் போட்டுட்டு வைக்க மாட்டேன். இங்கே கிடக்கு. அவ்வளோதான். இதை வந்து மாற்றி போடுறோம். இது எண்ணெய்க்குள்ளேயே கிடந்தா இன்னும் அப்படியே உங்களுக்கு பார்க்கவே சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்களாப்பா மேலே வருது. எண்ணெய் வந்துட்டு ஃபுல்லாக முங்கி இருக்கணும். நம்ம கடாய் மாதிரி போட்டிருந்தா இல்லைன்னா இதில் எண்ணெய் நிறையா ஊற்றிருக்கணும். நான் எண்ணெயை கொஞ்சம் குறைச்சி ஊற்றுறேன்னா இதுவும் நல்லா சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப ஹையில் வச்சுட்டிங்கன்னா உடனே கறியிரும். பட் டேஸ்ட் உங்களுக்கு வந்து அதாவது எப்படி சொல்கிறது உள்ளே வெந்திருக்காது. அதனால் கொஞ்சம் நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே ஒரு பீஸ் எடுத்து செஞ்சு சாப்பிட்டு காமிச்சிடலாம். அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு காமிக்கலாம். ஓகே. அவ்வளோதான். சுட சுட எனக்கு காஃபி குடிக்கிறதுக்கு அதே மாதிரி பிடிக்கும். சூடாக ஒரு டம்ளரில்
காஃபியை ஊற்றி சாப்பிடலாமா? நம்ம அடுத்த பக்கத்தில் போகலாமா? டேஸ்ட் பார்த்துலாமா? அங்கே பாருங்க, கொஞ்ச நேரம் கிடக்கணும் அதுக்குள்ள. அங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. சாஃப்ட்னா அவ்வளோ சாஃப்டா. இந்த மெது பக்கம்னு சொல்லுவாங்கம்மா, அது மாதிரி மெதுவிட மேலே நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக. அதுவும் நல்லா ஆவி பறக்குது. இது வந்து என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானது. நீங்கள் கடல மாவில் நீங்கள் வந்து ரொம்ப ஒன்றுமே போட வேண்டியதில்லை, எவ்வளோ ஈஸியாக இருப்பாங்க. எதுவுமே வீட்டில் இல்லாதப்போ இந்த மாதிரி ரொம்ப சூடாக இருக்கு, அதனால மெதுவாக சாப்பிட்றேன். இது மாதிரி டக்கு டக்கு நீங்கள் செஞ்சுட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைகள் ஒன்னோடலாம் நிறுத்தாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கட்டாயமாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. என்ன அவ்வளோதான், இதை எடுத்துடலாம். ஓகே, இது நமக்கு நல்லா வந்துட்டு கிறிஸ்பி ஆகிட்டு, ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நம்ம எடுத்துக்கலாம். கீழே வந்துருச்சு. இது எங்கள் வீட்டில் வந்து தாராளமாக நாங்கள் 3 பேர், 2 பசங்க, மருமகளுக்கு தாராளமாக போதும். ஒரே ஒரு கப் தான், நமக்கு எவ்வளோ வேலையும் எவ்வளோ சிம்பிளாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நீங்களும் கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு. பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறத சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என் போண்டா பாருங்களேன், ஒரு நிமிஷம் காஃபி வச்சுக்காம டேடிங்கிட்ட பக்கத்தில் காமிங்க. எவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக, எப்படி சொல்கிறது, சாஃப்டாக சரிதா? எவ்வளோ ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கு பாருங்க. கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா இது கூட இந்த மாதிரி தெய்வாமிர்தமாக இருக்குமா தெரியுமா, அதனால இருக்கும். இதே பட்டா ஃப்ரெஷ்ஷஸாக இருந்தால் கூட அப்படி நீங்கள் செய்யுங்க. நல்லா இல்லைன்னா இதுக்கு நான் கேரண்டி. நீங்கள் சொல்லுங்கள் உடனே, இது நல்லா இல்லை மேடம், இந்த இடத்துல இந்த தப்பு நடந்துச்சு சொல்லுங்கள், உடனே நான் என்னங்கிறத நான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு வந்து 100% நீங்கள் செய்யலாம், நம்பி செய்யலாம். சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நான் ட்ரை பண்ணுவேன். மறக்காமல் ஏகேபி கிச்சனையும் கிளாட் ஃபேஷனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.